ஞான விநாயகனே சரணம். ஞான விநாயகனே சரணம். நல்லவனே மாற்றலாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே. வானமலாவியதோர் விசித்திரம் கண்டேன். வானமலாவியதோர் விசித்திரம் கண்டேன். மன்னவனே பரமானந்தம் கொண்டேன். மன்னவனே பரமானந்தம் கொண்டேன். ஞான விநாயகனே சரணம். நல்லவனே மாற்றலாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே. ஓமெனும் பிரணவ உண்மையுட்பொருளே ஓதுங்கம்பீர நாட்டை காக்கும் நற்றருளே. சுவாமி சரவணந்தன் தமிழ் தனக்கருளே. சுவாமி சரவணந்தன் தமிழ் தனக்கருளே. சுவாமி சரவணந்தன் தமிழ் தனக்கருளே. திரு சமரசம் எனும் அழகு தங்கும் ஜகமதிலெங்கும் புகழது பொங்கும் பரமஞான விநாயகனே சரணம். நல்லவனே மாற்றலாம் வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே. நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகப்பெருமான் ஒரு தமிழ் கடவுள் இல்லையா? அவர் குடியிருக்கும் ஆலயங்கள் எல்லாமே சிறப்புடையதுதான். அதிலும் சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன்னோட படைகளோட தங்கி இருந்த வீடுகளை தான் 6 படை வீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாம் படை வீடு தான் இந்த திருச்செந்தூர். இங்கே எப்படி சூரபத்மனை வதம் செய்து சேவலாகவும் மயிலாகவும் தன்னுடைய கருணையினால மாற்றினாரோ, அதே போல நம்ம இந்த ஆலயத்துல அவர் முன்னாடி வந்து நம்ம வேண்டுதலை சொன்னோம்னா நம்மளுடைய துன்பத்தையும் நம்மளுடைய கண்ணீரையும் இன்பமாக மாற்றுவார் நம்ம முருகப்பெருமான். முருகப்பெருமான் அவர் வந்து சண்முகர் இல்லையா? அவருக்கு 6 முகங்கள் இருக்கு. அதே போல அவருக்கு மட்டும்தான் 6 முகங்கள் இருக்கா? இல்லை, நம்ம சிவபெருமானுக்கும் 6 முகங்கள் உண்டு. அது என்னென்ன அப்படின்னா சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம், இப்படி 5 முகங்கள் உண்டு. 6வது முகம்தான் அதோ முகம் என்று சொல்லக்கூடிய 6வது முகம். அது வந்து நம்மள மாதிரி மானிடர்களால பார்க்க முடியாது. ரொம்ப தவம் செஞ்சு தவசீலர்களால மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த அதோ முகத்தை பெரிய பெரிய முனிவர்கள் தேவர்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா நம்ம சண்முகர் அப்படி இல்லை. நம்மளுக்காக அருள் கொடுக்கிறதுக்காகவே 6 முகங்களை வைத்து நமக்கு அருள் கொடுக்கிறார் நம்ம சண்முகர்.
எப்படி பார்த்தீங்களா, நம்ம முருகப்பெருமான் கருணை கடலானவள். அவனுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. அப்படி ஒரு கருணையானவன் தான் நம்ம இந்த முருகப்பெருமான். சரி, இந்த முருகப்பெருமான் அதாவது இந்த சண்முகர் எப்படி தோன்றினார் தெரியுமா? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் தோன்றியது. இந்த 6 தீப்பொறிகள் தோன்றிய வெப்பத்தை யாராலையுமே தாங்க முடியல. எல்லாரும் ஓடினாங்க வெப்பத்தால. 33 கோடி தேவர்கள் ஓடினாங்க, சப்த ரிஷிகள் ஓடினாங்க, பிரம்மா விஷ்ணுன்னு எல்லாருமே ஓடினாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஓடினது பெருசில்ல. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாளே ஓடினா. ஏன்னா அவ்வளவு வெப்பம், அந்த வெப்பத்தை யாராலையுமே தாங்க முடியல. அப்படி அந்த அம்பாள் ஓடும் பொழுது அவள் காலில் அணிந்திருந்த அந்த சிலம்பே உருக ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு வெப்பமா இருந்துதாம். அந்த சிலம்பு உருகி 9 நவமணிகளாக மாறியதாம். அந்த 9 நவமணிகளும் 9 வீரபாகு தேவர்களாக மாறினர். அந்த 9 வீரபாகு தேவர்கள் யார்னா, வீரபாகு, வீரகேசரி, வீர புரந்தரன், வீர மகேஸ்வரன், வீர மகேந்திரன், வீர ராட்சசன், வீர மார்த்தாண்டன், வீராந்தகன், வீராந்தகன், வீர தீரன். இப்படி 9 வீரபாகு தேவர்கள் உருவாகினாங்க. இந்த 9 வீரபாகு தேவர்கள் யார்னா, சண்முகருடைய நண்பர்கள் தான் இந்த 9 வீரபாகு தேவர்களும். சரி, இப்படி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறி தோன்றியதா. இதை பார்த்தோன்னே இந்திரன் சிவபெருமானிடம் கேட்டான், சுவாமி, நாங்கள் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக ஒரு குழந்தையை கொடுங்க, ஒரு நல்ல வீரமான ஒரு சிறுவனை கொடுங்க, அவனை அழிக்கிறதுக்காக அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டா, நீங்கள் 6 தீப்பொறிகளை தந்திருக்கீங்களே அப்படின்னு இந்திரன் கேட்டான். அப்பொழுது இந்த சிவபெருமான் என்ன செஞ்சார், அவர் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியது இல்லையா அந்த 6 தீப்பொறி, அதை அப்படியே கையில எடுத்து வாயுதேவரிடம் கொடுத்தார். வாயுதேவரால் அந்த வெப்பத்தை தாங்கவே முடியல. அவருடனே அக்னி தேவரிடம் கொடுத்தார். அக்னி தேவராலேயே தாங்க முடியல அந்த வெப்பத்தை. அவருடனே கங்காதேவியிடம் கொடுத்தார். கங்காதேவியாலையும் அந்த வெப்பத்தை தாங்க முடியல. அவள் தர்ப்பை புல் நிறைந்த சரவண பொய்கையில அந்த நெருப்பை தவள விடுறா. அந்த நெருப்பு சரியா 6 தாமரை மலர்கள் மீது போய் அந்த நெருப்பு விழுது. இந்த வீழ்ந்த நெருப்பு 6 குழந்தைகளாக மாறியது. அதுதான் யாருன்னா நம்ம சண்முகர். இந்த சண்முகரை கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடியவங்க வளர்த்து வந்தாங்க. சரி, இந்த கார்த்திகை பெண்கள் யாரு? அதாவது வசிஷ்டர், கௌதமர், பரத்வாஜர், ஜமதக்னி, காசியபர், விஸ்வாமித்ரர், அத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 பேரும் யாருன்னா சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவங்களுடைய மனைவிமார்கள் தான் நட்சத்திர மண்டலத்துல நட்சத்திரங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த வசிஷ்டருடைய மனைவி அருந்ததியை தவிர மீதி 6 பெண்கள் தான் கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 பேரும் தான் நம்ம சண்முகரை அழகா பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தாங்க. சரி, இந்த வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி மட்டும் நான் சண்முகரை வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஏன்னா வசிஷ்டருடைய மனைவி அந்த அருந்ததி ஒரு கற்புக்கரசி. அவ எந்த ஒரு ஆண்மகனையும் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையில இருந்தா. வசிஷ்டரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. அவர் யாரு நினைச்ச சண்முகர், அவர் தெய்வம், அவர் ஒரு கடவுள், ஏன் அவரை போய் தொடமாட்டேங்கியே அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம். அப்பொழுது அந்த சண்டையில வசிஷ்டர் என்ன செய்யறார், தன்னுடைய மனைவியான அருந்ததியை பார்த்து சாபம் விடுறார். நீ அவரையா தொட்டு தூக்கி பால் ஊட்ட மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு சாபம் கொடுத்துடுவார். உடனே முருகப்பெருமானுக்கே கோபம் வந்துடும். அவர் நேரா வசிஷ்டர் முன்னாடி தோன்றி அவர் என்ன சொல்றார் தெரியுமா,
அதாவது அருந்ததி என்ன தொடமாட்டேன்னு சொல்றது அவளுடைய கொள்கை. அது ஒன்றும் தப்பு இல்லையே, ஆனா நீ எதுக்கு இப்படி அவளை பார்த்து சாபம் கொடுத்த அப்படின்னு முருகப்பெருமானே வசிஷ்டருக்கு சாபம் கொடுத்துடுவார். எப்படி பார்த்தீங்களா, அவரை தொட்டு தூக்கி பாலூட்ட மாட்டேன் சொல்றவர்களுக்கு கூட அவர் எவ்வளவு அழகா அருள்வாளிக்கிறார் இல்லையா. அதான் நம்ம கருணை கடலான நம்ம கந்த பெருமான். சரி, நம்ம முருகப்பெருமானுக்கு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் அவருக்கு ஒரே ஒரு மயில் தான் அவருக்கு வாகனமாக இருக்கு அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, அவருக்கு 3 மயில் அவருடைய வாகனமாக மாறியது. அது என்னென்னலாம்? இந்திரமயில், மந்திரமயில், சுந்தரமயில். இந்த 3 மயில் தான் அவருடைய வாகனமாக முருகப்பெருமான் வச்சிருக்கார். இந்த 3 மயிலும் எப்படி அவருடைய வாகனமாக மாறியதுன்னு தெரியுமா? அதாவது இந்திரமயில் அதாவது போருக்கு முருகப்பெருமான் போகும்போது அசுரன் சக்கரவாக பறவையாக வந்தான் முருகப்பெருமானை தாக்குறதுக்கு. அப்பொழுது இந்திரன் முருகப்பெருமானுக்கு மயிலாக மாறி வாகனமாக போனார். யாரு? இந்திரன். இப்படி இந்திரன் ஒரு மயிலாக மாறினான் இல்லையா, அதனால இந்திரமயில் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெயர் வந்தது. அதே போல ஓம் எனும் பிரணவ மந்திரம் முருகப்பெருமானுக்கு வாகனமாக மாறியது. அது மந்திரமயில். அதே போல சூரபத்மனை போரில் வதம் செய்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார் இல்லையா, அதனால சூரபத்மன் மயிலாக மாறியதால் சுந்தரமயில் அப்படின்னு பெயர் வந்தது. அதாவது இந்திரமயில், மந்திரமயில், சுந்தரமயில், இப்படி 3 மயிலை வாகனமாக வச்சிருக்கார் முருகப்பெருமான். நம்ம எப்படி ஏதாவது பக்கத்தில் உள்ள கடைக்கு போனோம்னா சைக்கிளில் போகும், அதே இது அதோட கொஞ்சம் தூரமாக வேற எங்கேயும் போனோம்னா பைக் எடுத்துகிட்டு போவோம். இதே ரொம்ப தூரம் ஏதோ வெளியூருக்கு போனோம்னா காரில் போவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம முருகப்பெருமானும் 3 வாகனம் வச்சிருக்கார். 3 மயிலை வாகனமாக வச்சிருக்கார் முருகப்பெருமான். இதுக்கு பக்தர்கள் அவரிடம் ஏதோ கஷ்டம் ஏதோ துன்பம்னு கேட்டா உடனே செல்றதுக்காக தான் அவர் 3 மயிலை வாகனமாக வச்சிருக்கார் நம்ம முருகப்பெருமான். எப்படி பார்த்தீங்களா நம்ம முருகப்பெருமான்? அந்த மாதிரி கருணையில கடலானவன் தான் நம்ம கந்த பெருமான், அதாவது நம்ம கந்த கடவுள். அவ்வளவு ஒரு இலகுன மனசுடையவர் நம்ம முருகப்பெருமான். சரி, முருகப்பெருமானுக்கு 2 மனைவியர்கள் உண்டு இல்லையா, வள்ளி, தெய்வானை, இப்படி 2 பேர் உண்டு. அதாவது முருகப்பெருமானுக்கு வலதுபுறமா இருக்கக்கூடியவள் வள்ளி, இடதுபுறமாக இருக்கக்கூடியவள் தெய்வானை. இந்த வள்ளி ரொம்பவே இரக்கமான மனசுடையவள். இவளும் ஒரு வள்ளல் தன்மை உடையவள். யார் கேட்டாலும் அப்படி வாரி கொடுக்கிற வள்ளல் தன்மையை உடையவள் தான் வள்ளி. அதாவது ஆண் பால்ல வள்ளல்னு சொல்லுவாங்க, பெண் பால்ல வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளி என்ன பண்ணுவாளாம், முருகப்பெருமானுக்கு இப்போ நம்ம ஏதாவது துன்பம் அப்படின்னு அவரை சரணடைஞ்சோம் அப்படின்னா அவரே மறந்தா கூட, முருகப்பெருமான் மறக்க மாட்டார், ஆனால் அவரே மறந்தா கூட இந்த வள்ளி என்ன பண்ணுவா, அதாவது அந்த பக்தன் அன்னைக்கே பிடிச்சி ஏதோ கஷ்டம்னு கேட்குறாங்கங்க, என்னன்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அந்த மாதிரி வள்ளி முருகப்பெருமானுக்கு ஞாபகப்படுத்துவாளாம். யாரு? இந்த வள்ளி. இப்போ ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்கான்னு வச்சுக்கலாம். அவர் அந்த ஊருக்கே எந்த நாளும் உதவி செஞ்சு தருவார். ஒரு நாளைக்கு ஒரு ஏழை அவர் வீட்டுக்கு ஏதோ கஷ்டம் அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த பண்ணையாருடைய மனைவி ஒரு நல்ல குணவதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் அவருடைய மனைவி கொஞ்சம் குணம் இல்லாமல் இருந்தாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இப்படியே ஊருக்குன்னு எல்லாருமே கொடுத்துருங்க, அப்புறம் நமக்கு பிள்ளைங்களுக்குன்னு ஒன்றுமே இருக்காது, இப்படி ஏதாவது சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பண்ணையாருக்கு எப்படி இருக்கும்? இது அந்த பண்ணையார் எங்கேயோ வெளியே கிளம்புறார், இந்த மாதிரி யாரோ உதவி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பண்ணையார் சரி நாளைக்கு வாங்க அந்த மாதிரி சொல்றார். இதே அவங்களுடைய வீட்டம்மா ஒரு குணவதியாக இருந்தால், அந்த பண்ணையாருடைய மனைவி நல்ல ஒரு குணவதியாக இருந்தால், ஒரு இரக்க மனதுடையவளாக இருந்தார், ஒரு வள்ளல் தன்மையுடையவளாக இருந்தால் என்ன சொல்வா, பாவங்க அவங்க ஏதோ கஷ்டம்னு கேட்காங்க, இப்பயே கொடுங்களேன், இன்னும் கூட கொஞ்சம் பணம் போட்டு கொடுங்களேன் அப்படின்னு ஒரு இரக்க மனதுடையவளா இருந்தா அப்படி சொல்வா இல்லையா. அதே போலதான் நம்ம வள்ளியுமா, நம்ம
பக்தர்கள் ஏதாவது கஷ்டம் ஏதாவது துன்பம்னு வந்து கேட்டால் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு என்னன்னு கேளுங்க அப்படின்னு முருகப்பெருமானுக்கு பக்கத்திலேயே இருந்து ஞாபகப்படுத்திட்டே இருப்பாளாம் இந்த வள்ளி. இந்த வள்ளி வந்து அதாவது முருகப்பெருமானுடைய மனைவியர்களையும் என்ன சொல்றாங்க, மண்ணுலக சக்தி விண்ணுலக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே வளர்ந்தவள் தான் வள்ளி. இவளை மண்ணுலக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. விண்ணிலேயே பிறந்து விண்ணிலேயே வளர்ந்தவள் தான் யாரு, தெய்வானை. அவளை விண்ணுலக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆக மண்ணுலக சக்தி விண்ணுலக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இதை எதுக்கு அப்படின்னா, நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சா நம்ம இந்த பூலோகத்துல வாழும்போது இந்த மண்ணுலகத்துல வாழும்போது நமக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குமா. அதே போல இறந்து நம்ம விண்ணுலகத்துக்கு போகும்போதும் விண்ணுலகத்துல வாழ தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யார, நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நம்ம வீட்டில் வந்து ஒரு கோலம் போடுவோம் இல்லையா, ஒரு நட்சத்திர கோலம் மாதிரி போடுவோம். மேலே பார்க்க ஒரு முக்கோணம் போடுவோம், கீழே பார்க்க ஒரு முக்கோணம் போட்டு சரவண பவ அப்படின்ட்டு எழுதுவோம் இல்லையா. அது எதற்கு அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இதே மாதிரி தான் நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா இதை மாதிரி தான் போட்டாங்க, காரணம்லாம் தெரியாது, நானும் போடுறேன், நீயும் இந்த கோலத்தை போட்டு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால நீயும் போடு அப்படின்னு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க. இப்படி காரணமே தெரியாம போட்டுட்டு வராங்க இந்த கோலத்தை. அதாவது இந்த நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய இந்த கோலத்தை காரணமே தெரியாம சில பேர் போட்டு வராங்க. அது எதுக்கு அப்படின்னா, மேல் நோக்கிய முக்கோணம் விண்ணுலக சக்தியை குறிக்கிறது. அதே போல கீழ் நோக்கிய முக்கோணம் மண்ணுலக சக்தியை குறிக்கிறது. இதுதான் இந்த கோலத்துடைய பொருள். இந்த கோலத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே போலதான் நம்ம அருணகிரிநாதர் திருப்புகழ்ல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேலா அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பாடியிருக்கார். இதுக்கு பொருள் என்ன தெரியுமா, மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய. அதாவது இப்ப யாரை பார்த்தாலுமே ஆரோக்கியமே இல்லை. யாரை பார்த்தாலுமே என்ன சொல்றாங்க, சுகரு ப்ரெஷரு கைவலி கால்வலின்னு ஏதாவது ஒரு நோயுடையதான் இருக்காங்க. யாருமே ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை, அப்படிதானே? இப்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த காலத்துலலாம் யாராவது ஒருத்தங்க சந்திக்கும் போது என்ன கேட்பாங்க, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கு, இப்படி கேட்பாங்க. ஆனா இப்போ யாரை பார்த்தாலும் என்ன கேட்காங்க, உனக்கு சுகர் எவ்வளோ, உனக்கு இவ்வளோ இருக்கா, எனக்கு 300 தான் இருக்கு, சரி நீ எந்த மாத்திரை போடுற, இந்த மாத்திரையா, நான் இந்த மாத்திரை போடுறேன், இப்படிதான் பேசிக்கிறாங்க. காரணம் என்ன, யாருக்குமே ஆரோக்கியமே இல்லை. அதே போல அந்த காலத்துலலாம் சாப்பிட்ட உடனே தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெத்தலை பாக்கு போடுவாங்க சாப்பிட்ட உடனே. ஆனா இந்த காலத்துல சாப்பிட்ட உடனே டப்பா நிறைய மாத்திரையை தான் போடுறாங்க. காரணம் என்ன, யாருக்குமே ஆரோக்கியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்துல அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார், மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய, அதாவது ஆரோக்கியம் வேண்டுமா, சௌக்கியம் அததான் ஆரோக்கியம் சௌக்கியம்னு கேட்கிறாரு. அதுவும் கொஞ்ச நாளைக்கு சௌக்கியமா இல்ல, நீள் சௌக்கியம், வாழ்நாள் முழுவதும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். அடுத்தது சகல செல்வ. சகல செல்வம்னா என்னது, அதாவது 16 வகையான செல்வம் சொல்லுவாங்க இல்லையா, கல்வி புகழ் வலிமை வெற்றி நன்மக்கள் பொண்ணுனா, அதாவது பொண்ணு இருந்தாலே பணக்காரங்க இல்லையா, அந்த பொன், நெல்லுனா நல்ல சாப்பாடு, நல்விதி, நுகர்ச்சினா அனுபவம் அப்படின்னு பொருள்.
இப்போ நம்ம குத்தாலத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அங்கே குளுகுலுன்னு காத்தடிக்கும், அப்படியே அங்கே நின்னாலே அப்படி சூப்பராக இருக்குமே. இப்படி நினைக்கிறத விட அங்கே போய் அதை அனுபவித்தா எப்படி இருக்கும், அதாவது அங்கே போய் நம்ம ஒரு நல்ல அருவியில் போய் குளிச்சா எப்படி இருக்கும், அதுதான் அனுபவம், அதைத்தான் நுகர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அதை கற்பனையில் பண்ணுறதை விட அனுபவித்து பார்க்கறது, அதைத்தான் நுகர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நுகர்ச்சி அறிவு, அழகு, பெருமை, துணிவுனா எந்த ஒரு செயலையும் நல்லா துணிஞ்சு, அதாவது தைரியமாக எடுத்து செய்கிறது, அந்த துணிவும் வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது துணிவு, நோயின்மை, வாழ்நாள், அந்த வாழ்நாள் தான் நீண்ட ஆயுள். இதில் கேட்டிருக்காரு இல்லையா, மிகுத்த கணமதொரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை முக்தி பரகதி, அதாவது தகைமை சிவஞானம் முக்தி பரகதி நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேலா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். இதெல்லாம் சகல செல்வம் அப்படின்னா இந்த 16 வகையான செல்வத்தை தான் சகல செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த கல்யாண வீட்டிலலாம் பெரியவங்க வந்தா 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு இதுதான் காரணம். இந்த 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்வாங்க. அதுக்கு இதுதான் பொருள். அதான் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதம் செய்கிறாங்க. இதுதான் சகல செல்வ, அதாவது இந்த சகல செல்வமும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். அடுத்து யோகம். யோகம் அப்படின்னா சகல செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா? அதாவது இப்போ பெரிய பணக்காரங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, ஆனால் சொந்த ஊரில் நல்லா வீடு, பங்களா, அடுத்து நெல், அதாவது வயல், தோப்பு இதெல்லாம் வச்சு நல்லா வசதியாக நம்ம சொந்த ஊரில் வீடு கட்டி அரண்மனை மாதிரி கட்டியிருப்பாங்க. நல்ல சொத்து பத்துலாம் நம்ம சொந்த ஊரில் இருக்கும். ஆனால் அவங்க வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுவாங்க. நம்ம நல்ல சாப்பாடு கூட கிடைக்காது, சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்ல தூய்மையான காற்று கூட கிடைக்காது. நம்ம சொந்த ஊரில் எவ்வளவு அழகாக ராஜா மாதிரி வாழலாம். ஆனால் அவங்களுடைய யோகம் எப்படி இருக்கு, வெளிநாட்டில் போய் கஷ்டப்படணும்னு இருக்கு. ஆனால் இதே அவங்க நம்ம சொந்த ஊருக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வருஷத்துக்கு வந்துட்டு போவாங்க. மீதி நாள்லாம் இவங்களுடைய சொத்து பத்தை யார் அனுபவிப்பா? அந்த பங்களாவெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலைக்காரங்க தான் இவங்களுடைய சொத்தெல்லாம் அழகா அனுபவிக்காங்க இல்லையா? அப்போ சகல செல்வம் மட்டும் இருந்தா போதுமா? அதை அனுபவிக்கிறதுக்கு யோகம் வேண்டும். அதைத்தான் இங்க அருணகிரிநாதர் கேட்கிறார். சகல செல்வ யோகம் அப்படின்னு கேட்கிறார். இப்போ யோகம் இருக்கணும். யோகம் இருந்தால் தான் நமக்கு சகல செல்வம் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. யோகம் இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை இல்லையா? சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு அப்படின்னு கேட்குறார். பெருவாழ்வுனா என்ன? அதாவது ஒருத்தர் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கைரேகை பார்க்கணும், கைரேகை ஜோசியை கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஜோசியர்கிட்ட போய் கையை நீட்டுறார். ஜோசியர் அவருடைய கையை பார்த்துட்டு சொல்கிறார், சரியா உங்களுக்கு இப்போ 35 வயசு ஆகுது, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு 50 வயசு வரும்போது உங்களுக்கு ஒரு யோகம் வரும். சரியா 68 வயசில் நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக ஆவீங்க. உங்கள் 70வது வயசில் இங்கே அதாவது பல நாடுகளை சுற்றி பார்க்குறதுக்கு ஏரோப்ளேனில் பறப்பீங்க. உங்கள் 75வது வயசில் இந்த நாட்டுக்கே பிரதமராகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக அந்த ஜோசியர் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு அடடே உங்கள் ஆயுள் ரேகை 38ஓடையே முடிஞ்சிருதே அப்படின்னு சொன்னாராம். ஆக இப்படி சகல செல்வ யோகம் இருந்தாலும் நீண்ட ஆயுள் வேணும் இல்லையா? இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீண்ட ஆயுள் வேணும். அதைத்தான் இங்க அருணகிரிநாதர் சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது சிவஞானம் முக்தி பரகதி. அதாவது இந்த சிவஞானம் முக்தி பரகதிலாம் வேணும்னா நம்ம மனசு ஒரு பக்குவம் அடையணும் இல்லையா? பக்குவம் அடைஞ்சாதான் இந்த முக்தி
பக்தி எல்லாம் கிடைக்கும். அந்த பக்குவத்தை தான் தகைமை அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். அந்த தகைமை, சிவஞானம், முக்தி, பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேலா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறாரு. எவ்வளவு அழகா கேட்டிருக்காரு இல்லையா அருணகிரிநாதர். அதாவது மிகுத்த கணமதொரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேலா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும்னு வைங்க, நமக்கு ஒரு பொருள் வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாட்ட போய் அப்பா எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்போம். எப்படி வேணும் அப்படின்னு கேட்போம். இதே நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பண உதவி, ஏதோ ஒரு கஷ்டம், அப்போ எப்படி கேட்போம், அப்பா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எப்படி கேட்போம், உதவி செய்யுங்கப்பா, அதாவது உதவி புரிய வேண்டும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. யாருக்கு, நம்ம ஃப்ரெண்டுக்குன்னா அப்படி கேட்போம். அதே போலதான் இங்கே அருணகிரிநாதர் எப்படி கேட்டிருக்கார், இதெல்லாம் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் தனக்குன்னா கேட்டிருக்கார் இல்ல, இந்த உலக மக்களுக்காக கேட்டிருக்கார். யாருக்கெல்லாம், நமக்காக கேட்டிருக்கார் அருணகிரிநாதர். எப்படி பார்த்தீங்களா, இந்த முருகப்பெருமானுடைய அருள் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அளித்த நிர்மலன் முருகன், வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இப்படி ஒரு இலகிய மனதுடையவன் தான் யாரு, நம்ம முருகப்பெருமான். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி வேலும் மயிலும் நமக்கு துணையாக நிற்கும். எப்படி, வேலும் மயிலும் துணையாக நிற்கும், அதனோடு வேல் மாறலும் துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வேல் மாறல்னா என்ன? அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழின் வேல் வகுப்புங்கிற பாடல்ல இருந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் தொகுக்கப்பட்டதுதான் இந்த வேல்மாறல். இதை படித்தோம் அப்படின்னா பில்லி சூனியம் தீராத நோய் கூட தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த வேல்மாறல். அதுல வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேலுண்டே துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. இப்படி இந்த அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள்ல அவ்வளவு அழகா பாடியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம விழிக்கு துணை நின் திருமண் மலர் பாதங்கள், விழிக்கு துணை நின் திருமண் மலர் பாதங்கள், மேன்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருக்கோலும், நாம் பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே. அப்படி பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு பொருள் என்ன தெரியுமா? விழிக்கு துணை நின் திருமண் மலர் பாதம். அதாவது நம்ம கண்களுக்கு அதாவது நம்ம விழிக்கு ஒரு பிரச்சனை
ஒரு கஷ்டம்னு வந்து நம்ம முருகா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவருடைய திருமண் மலர் பாதங்கள், அதாவது அவருடைய இரு தாளும் நமக்கு துணையாக வந்து நிற்கும். மேன்மை குன்றா மொழிக்கு துணை. மேன்மைனா உண்மை, உண்மையை மட்டுமே பேசுறது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வழக்குல ஒருத்தன் கடைசி வர உண்மையை மட்டுமே சொன்னான் அப்படின்னா கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் மேன்மை குன்றா, அதான் மேன்மை குன்றா மொழிக்கு துணை. அதாவது திரைப்படங்கள்ல கூட சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு, அதாவது கெட்டவங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார், ஆனா கடைசியில கைவிட்டுருவார். ஆனா நல்லவங்களுக்கு கடவுள் சோதிப்பார், ஆனா கடைசியில கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அதான் மேன்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு அர்த்தம். முன்பு செய்த பலிக்கு துணை, அதாவது முன்புனா என்ன, போன பிறவியில நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிருப்போம். அதற்காக இந்த பிறவியில கண்டிப்பா நமக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா நம்ம இந்த முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமான் அந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம பக்கத்துல கூட வரவிடாம பாதுகாத்துக்கிடுவார். அதான் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், அதாவது அவனுடைய பன்னிரு தோளும் நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராம பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் பயந்த தனிவலிக்கு துணை, அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஜென்மவழியை நம்ம கடக்கும்போது துன்பங்கள் வரதான் செய்யும். சில பேருக்கு வாழ்க்கையில துன்பமா இருக்கு, சில பேருக்கு துன்பமே வாழ்க்கையாவே இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா அவர் நம்மளுக்கு ஒரு துளி துன்பம் கூட வர விடாம அவ்வளவு அழகா பார்த்துக்குவார். அதைத்தான் இந்த பாடல்ல இப்படி சொல்லியிருக்காங்க. அதே போல நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது செங்கோடனும் மயிலும் வந்து நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பாட்டுடைய அர்த்தம். இதே போல எங்க அம்மாவுக்கு ஒரு நாள் ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு. அதை நான் வந்து மேடைக்காக சொல்லலை. அதாவது ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனைனாலே தூக்கம் வராது இல்லையா. அப்படி நைட்டு 10:30 வரைக்கும் தூங்காமல் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ முருகா நீ தான் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வந்து வழிவிடணும் அப்படின்னு முருகரை நினச்சிருக்காங்க. முருகரை நினச்சி ரொம்ப மனமுருகி வேண்டியிருக்காங்க. அப்படி வேண்டின உடனே அடுத்த கணமே யாரோ கதவை தட்டுறாங்க. எங்கள் அம்மா போய் திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, நாங்கள் இப்போ தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம், கொஞ்சம் வர லேட் ஆகிட்டு, இன்னாங்க திருச்செந்தூர் சுவாமி பிரசாதம் அப்படின்னு எங்கிட்ட வந்து, அதாவது எங்கள் அம்மாட்ட வந்து தர்றாங்க. எப்படி பார்த்தீங்களா, அவரை வேண்டுன அடுத்த கணமே வந்து அவருடைய பிரசாதம் வந்து கிடச்சிருக்கு இல்லையா. இப்படி பல அதிசயங்களை நடத்திருக்கார் நம்ம முருகப்பெருமான். சரி, இப்போ ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், அவருடைய அப்பாவை பற்றி சொல்லுவோம் இல்லையா. அதாவது இப்போ ஒரு நல்ல ஒரு வள்ளல் இருக்கார், நல்ல அவர் தர்மகாரியங்கள்லாம் பண்ணுவார் ஒருத்தர். அப்போ அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவனும் இந்த மாதிரி நிறைய தர்மகாரியங்கள் பண்ணுவான். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இவர் அப்பா எப்படி அதே மாதிரி தான் அவருடைய பையனும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போலதான் இங்க முருகப்பெருமான சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பனியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அதாவது இங்க சிவபெருமானை பற்றி சொல்லி அவருடைய பையன் முருகர், அதாவது அவருடைய பையன் கிருபாகரனே அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி அப்படின்னா, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, பேற்றை தவம்னா எதுவும் சொல்ற அளவுக்கு பெரிய தவம் எதுவுமே நான் பண்ணலை, அததான் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கடக்க வழிவிட்டவா. அதாவது இந்த பிரபஞ்சம் எனும் சேற்றை, அதாவது நம்ம இப்போ இந்த மனித பிறவியில பிறந்திருக்கோம் இல்லையா, இந்த பூலோகத்துல இந்த மானிடர் பிறவியாக பிறந்த
சேற்றை கடக்க வழிவிட்டவா. அடுத்தது செஞ்சடாடவி மேல். செஞ்சடாடவினா அவருடைய அடர்ந்த ஜடாமுடியை தான் செஞ்சடாடவி அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய ஜடாமுடியில வற்றாத ஆற்ற வச்சிருக்கார் இல்லையா, என்னது கங்கையை வந்து அவருடைய ஜடாமுடியில சூடியிருக்கார். அதைத்தான் இதுல சொல்றாங்க. செஞ்சடாடவி மேல் ஆற்றை பனியை. பனியைனா பாம்பு அணிகலன்களை சூடியிருக்கார் இல்லையா, அதைத்தான் பனியை அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றை பனியை இதழியை. இதழியைனா அவருக்கு ரொம்ப உகந்த கொன்றை மலர், அதைத்தான் இதழியை அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை. அம்புலியின் கீற்றுனா அவர் பிறை சந்திரன் சூடியிருக்கார் இல்லையா, அதைத்தான் அம்புலியின் கீற்றை அப்படின்னு சொல்றாங்க. புனைந்த பெருமான், அதாவது இதெல்லாம் அவருடைய ஜடாமுடியில எப்படி வந்தது தெரியுமா? அவருடைய இரக்கத்தினால, அவருடைய இளகிய மனசனால இதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து தஞ்சம் சரணாகதி அடையும். அப்பொழுது இதெல்லாம் வந்து அவருடைய கருணையினால தன்னோடு வச்சுக்கிடுவார். யாரு? நம்ம சிவபெருமான். அப்போ இவர் இப்படி கருணை கடலானவர். அப்ப இவருடைய குமாரன் திருவாகரன் எப்படி இருப்பான்? அவரும் இதோட கருணையானவர் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. பேற்றை தவம் சுற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. செஞ்சடாடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் பாடியிருக்கார். இப்படி முருகப்பெருமானுடைய கருணை பற்றி சொல்லவே முடியாதுங்க. அப்படி எல்லை இல்லாத கருணை கடலானவன் தான் நம்ம முருகப்பெருமான். அதாவது ஆதிசங்கரர் அவருக்கு வந்து காசநோய் வந்தது. காசநோயினால் ரொம்ப அவதிப்பட்டார். அவர் வந்து ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று சுவாமியை தரிசனம் பண்ணுவார். அப்படி கோகர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு வந்து இந்த ஆதிசங்கரர் அப்படி வணங்கும் பொழுது, சுவாமியை தரிசிக்கும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. என்னதுன்னா, ஆதிசங்கரா, தென்னகத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கினா உனக்கு இருக்கக்கூடிய காச நோய் விலகும் அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. இதை கேட்ட உடனே ஆதிசங்கரன் நேராக கிளம்பி திருச்செந்தூருக்கு வந்தார். திருச்செந்தூர் வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபடும் போது அவருக்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. என்ன அப்படின்னா, ஆதிசேஷன் தன்னுடைய புஜங்களை தூக்கி முருகப்பெருமானை வழிபடும் காட்சி ஆதிசங்கரருக்கு மட்டும் தெரிஞ்சது. அவருடைய கண்களுக்கு மட்டும் தெரிஞ்சது. இதனால நம்ம ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார். முருகப்பெருமானுடைய தோளுக்கு, அதாவது புஜங்கம் அப்படின்னா தோல் அப்படின்னு பொருள். அதனால தான் முருகப்பெருமானுடைய புஜங்கங்களுக்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார் நம்ம ஆதிசங்கரர். அதில் வந்து ஆதிசங்கரர் வந்து பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பற்றி சொல்லியிருப்பார். பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை. 12 நரம்புகளை கொண்ட இலையில கொஞ்சம் விபூதியை வச்சு பிரசாதமாக தருவாங்க. அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு மகிமையாம். அதை சாப்பிட்டா தீராத நோய் கூட தீருமா. அதே போல் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வச்சு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பற்றி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அது என்ன அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர் கோயில் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ இருக்கிற மாதிரி இவ்வளவு பிரம்மாண்டமாலாம் அந்த காலத்தில் இல்லை. கொஞ்சம் சின்ன கோயிலாக தான் இருந்தது. இந்த கோயிலை ஒரு 3 ஆண்டிகள் என்ன பண்ணுறாங்க, இது நல்லா இன்னும் பிரம்மாண்டமாக எடுத்து கட்டுவோம் அப்படின்னு 3 ஆண்டிகள். யாருன்னா காசிசாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமி. இந்த 3 பேர் தான் இந்த கோயிலை எடுத்து நல்ல பிரம்மாண்ட கட்டுவோம் அப்படின்னு கட்டியிருக்காங்க. இதனால தான் இந்த 3 பேருடைய சமாதி வந்து மூவர் சமாதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது இந்த 3 பேராலேயே தான் கட்டப்பட்டது. அதாவது இந்த காசிசாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமி இந்த 3 பேர் தான் மூவர் சமாதி அப்படின்னு அங்கே வந்து அவர்களுடைய
அவர்களுடைய அருளால தான் அங்கே வந்து இருக்கு. இந்த 3 பேர் தான் இந்த திருச்செந்தூர் கோயிலை இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக எழுப்பி கட்டுனாங்க. அப்போ சரி இந்த திருச்செந்தூரை கட்டுவோம் அப்படின்னு முதல்ல முடிவு எடுத்து என்ன பண்ணுறாங்க. அப்போ இந்த கோயில் கட்டணும்னா என்ன பண்ணணும், முதல்ல காசு வேணும், பணம் வேணும். அப்போ பணம் வந்து நம்ம ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணலாம் அப்படின்னு நல்லா ஊருக்குள்ளே எல்லாத்தையும் போய் வசூல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் பணம் கிடச்சிச்சு. சரி இதை வச்சு நம்ம கோயில் கட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு கோயிலும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி வேலை நடந்துட்டு, அதாவது கொஞ்ச நாள் போச்சு. அவங்ககிட்ட இப்போ பணம் தட்டுப்பாடு ஆகுது. உடனே முருகா அப்படின்னு நினச்சி இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த வேலை செய்ய வந்திருப்பாங்க இல்லையா வேலையாட்கள், அவங்களுக்கு இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வச்சு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இது இப்போவே திறந்து பார்க்காதீங்க, நீங்கள் தூண்டிகை விநாயகர் கோயிலை தாண்டி போய் நீங்கள் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேலையாட்கள் வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. அதே போல் தூண்டிகை விநாயகர் கோயிலை தாண்டி போய் அந்த இலையை திறந்து பார்த்தா யார் யாருக்கு எவ்வளவு ரூபா போய் சேரணுமோ, எவ்வளவு சம்பளம் போய் சேரணுமோ அது அப்படியே கரெக்டாக அந்த இலையில இருந்ததுதான். எப்படி பார்த்தீங்களா, இப்போ கொத்தனாருக்குன்னா 1000 ரூபா, சித்தாளுக்குன்னா 800 ரூபா, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சம்பளம் இருக்கு இல்லையா. அதே போல் யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் போய் சேரணுமோ அது அப்படியே அந்த இலைக்குள்ள இருந்துச்சான். எப்படி ஒரு அதிசயம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய அதிசயங்களை இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் நிகழ்த்தி இருக்கு. பகலி கூத்தருக்கு தீராத வைத்த வழி முருகப்பெருமானே அசரீரியா வந்து இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிட சொன்னார். அதே போல் அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை அந்த பகலி கூத்தர் அருந்தியதுக்கப்புறம் அவருடைய தீராத வயிற்று வலியும் தீர்ந்தது. அவர் முருகப்பெருமான் மேலே பிள்ளை தமிழை பாடினார் நம்ம பகலி கூத்தர். இப்படி ரொம்ப நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கு இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம். வென்றிமலை கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யார் அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர் கோயிலில் மடப்பள்ளியில் பிரசாதம் செய்கிறது தான் இவருடைய வேலை. அப்போ பிரசாதம் நல்லா செய்வார். ஒரு நாளைக்கு இங்கே ஏதோ திருவிழா, நம்ம திருச்செந்தூர் கோயிலில் ஏதோ திருவிழா, பெரிய விசேஷம், எல்லாரும் மக்கள் எல்லாம் ஆரவாரமாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பிரசாதம் இன்னும் வரலை. என்ன இன்னும் பிரசாதம் வரலையே, சரி மடப்பள்ளியில் போய் பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் மடப்பள்ளிக்கு வராங்க. பிரசாதம் போடுறது யாருடைய வேலை, நம்ம வென்றிமலை கவிராயரோட வேலை இல்லையா. ஆனால் இங்கே வென்றிமலை கவிராயர் கொஞ்சம் கூட பிரசாதம் செய்யாமல் முருகப்பெருமானை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் கடும் கோபம். இவங்கெல்லாம் வந்து சத்தம் கேட்டுதான் அப்போதான் வென்றிமலை கவிராயர் கண்ணை திறந்து பார்க்குறார். அப்புறம் தான் அடடி நம்ம இன்னும் பிரசாதம் செய்யலையே, முருகப்பெருமானே இது என்ன சோதனை இது அப்படின்னு நினைக்கிறார். அப்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த வென்றிமலை கவிராயரை தூக்கிட்டு போய் தூணில் கட்டி வச்சு அடின்னு போட்டு அவரை வெளுத்து எடுத்துட்டாங்க. வென்றிமலை கவிராயர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறார். முருகப்பெருமானே இது என்ன சோதனை இது, நான் ஒன்று தானே நினச்சி தியானம் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்னை காப்பாற்றலை பார்த்தியா அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சி போய், சரி நீ ஏன் என்னை காப்பாற்றலை, இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நேராக கடலில் போய் விழுந்து சாக போனார். அப்படின்னு கடலில் போய் விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், இந்த கடலில் ஒரு பெரிய அலையை வர வச்சு அந்த அலை என்ன பண்ணுது, இந்த வென்றிமலை கவிராயரை அவரை தூக்கி கரையில் கொண்டு போட்டுட்டு, வென்றிமலை கவிராயரை கொண்டு அவர் விழுந்த அடுத்த கணமே அந்த அலை ஒரு பெரிய அலை வந்து இவரை தூக்கி கரையில் கொண்டு போட்ட அடுத்த நிமிஷம் ஒரு அசரீரி வாக்கு கேட்கு. என்னன்னா,
வென்றிமலையானே, உனக்கு இன்னும் முக்கியமான பணி ஒன்று உள்ள. கிருஷ்ண சாஸ்திரி என்று ஒரு பண்டிதர் இருக்கிறார், நீ அவரை போய் பாப்பாயாக அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு ஒலிக்குது. இந்த அசரீரி வாக்கை யார் கொடுக்கிறா? முருகப்பெருமானே நம்ம வென்றிமலை கவிராயருக்கு கொடுக்கிறார். இந்த வென்றிமலை கவிராயரும் அந்த அசரீரி வந்த திசையை நோக்கி நல்லா உத்து பார்த்தா அங்க 6 முகங்களுடன் 12 திருக்கரங்களுடன் 6 முக நயினாராக நம்ம முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? அதே போல அடுத்த நாளே நம்ம வென்றிமலை கவிராயர் நேரா கிளம்பி செவலூருக்கு போயிட்டார். போய் கிருஷ்ண சாஸ்திரிய பார்க்கறதுக்கு போயிட்டார். அங்கே போன உடனே கிருஷ்ண சாஸ்திரி வந்து இவரை பார்த்த உடனே வாங்க வாங்க வாங்க, இங்கே தானே வென்றிமலை கவிராயர், வாங்க வாங்க அப்படின்னு அவ்வளவு அன்போட உபசரிக்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியலை, நம்மளுடைய பெயர் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறார். அப்பொழுதுதான் இந்த கிருஷ்ண சாஸ்திரி சொல்றார், நேற்று என்னுடைய கனவுல முருகப்பெருமான் வந்தார். வந்து இந்த மாதிரி திருச்செந்தூர்ல இருந்து ஒருத்தர் வருவாரு, அவர் பேர் வென்றிமலை கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, நீ அவருக்கு மகாத்மியத்தை எடுத்து சொல்வாயாக அப்படின்னு நேற்று முருகப்பெருமான் என் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னார். எப்படி பார்த்தீங்களா? முருகப்பெருமான் என்னென்ன வேலையை யார்கிட்ட கொடுக்கணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறார் இல்லையா? அப்படி ஒரு கருணை கடலானவன் தான் நம்ம முருகப்பெருமான். இப்படி சொன்ன உடனே நம்ம வென்றிமலை கவிராயருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே போல் இந்த மகாத்மித்யம் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. அதாவது நம்ம திருச்செந்தூர் ஸ்தல புராணம், அதைத்தான் மகாத்மித்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம கிருஷ்ண சாஸ்திரி தமிழில் எடுத்து சொல்ல நம்ம வென்றிமலை கவிராயர் அப்படியே அழகா மொழிபெயர்த்து ஒரு ஏடலை எழுதி நேராக திருச்செந்தூருக்கு கொண்டு வர்றார். அவ்வளவு ஆசையாக கொண்டு வர்றார். நம்ம இங்கே தான் முதல்ல வச்சு அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு ஒரு ஆர்வத்தோட இங்கே திருச்செந்தூருக்கு கொண்டு வர்றார். ஆனால் இந்த வென்றிமலை கவிராயரை பார்த்து மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவர் ஒரு பைத்தியக்காரர் மாதிரி ஆயிட்டாரு. எப்படி அவருக்கு முருகப்பெருமான் கனவுல வருவாரா, நேர்ல வந்து இப்படி சொல்வாரா, இதெல்லாம் நம்மள மாதிரியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் இவருக்கு அவமானம் தாங்க முடியல. உடனே இவர் வந்து இந்த மொழிபெயர்த்தார் இல்லையா, அந்த ஏடுகள் எல்லாம் தூக்கி கடல்ல கொண்டு வீசிடுவார். அந்த ஏடுகள் எல்லாம் அப்படியே கரை ஒதுங்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது அது எங்க போய் கரை ஒதுங்குச்சு அப்படின்னா, இலங்கையில பனைமுனை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த ஏடுகள்லாம் அப்படியே கரை ஒதுங்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் சரியா ஒரு முருகபக்தருடைய கையில போய், அதாவது அவர் வந்து ரொம்ப சிறந்த முருக பக்தராம், அவருடைய கையில போய் இந்த ஏடுகள்லாம் கிடைச்சிச்சு. அவர் என்ன பண்றார், இந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை அதாவது உலகம் பூராவும் தெரிவிக்கிறார். அதாவது வென்றிமலை கவிராயர் கையில இருந்தா கூட அவ்வளவு 8 திசைக்கு பரவி இருக்குமான்னு தெரியாது. ஆனா அந்த முருகபக்தருடைய கையில கிடைச்சி அவர் உலகம் புறாவும் தெரிவிக்கிறார். இவருடைய வென்றிமலை கவிராயருடைய புகழையும் 8 திசைக்கும் பரப்புறார். எப்படி பார்த்தீங்களா? முருகப்பெருமான் யார் யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கணும், எப்படி செய்யணும், யார் கையில கொடுத்தா சரியா வரும் இந்த வேலை, இப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ந்து கருணை கடலான எம்பெருமான் முருகப்பெருமான் நம்மளை எல்லாம் அவ்வளவு அழகா நடத்தி வரார். ஆகவே நம்ம முருகப்பெருமான வணங்கி இப்பிறவியிலும் எப்பிறவியிலும் மேன்மையடைவோம்னு சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு தந்த கோவில் நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனக்கிறங்கே தீது புரியாத தெய்வமே தெய்வமே ஏது பிழை செய்
அந்த யானை